ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை நம்ம கூட டேரட் கார்டு ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் தான் இருக்காங்க. மேம் வணக்கம். 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 வெல்கம் டு ரெட்ரோ ஆன்மீகம். இப்போ லைஃப்பில் எல்லாருமே பிறக்கிறோம், நம்ம ஒரு வேலையை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த தேதியில் பிறந்தீங்கன்னா உங்கள் கேரக்டர் இப்படி இருக்கும், நீங்கள் இந்த டைமில் பிறந்தீங்கன்னா இந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. முக்கியமாக அதுலேயே ப்ளஸ் இதெல்லாம் இருக்கும், மைனஸ் இதெல்லாம் இருக்கும். 1ஆம் தேதி இப்படி இருப்பாங்க, 2ஆம் தேதி இப்படி இருப்பாங்க, இப்படி 31 நாளைக்கும் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்கன்றாங்க. இப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் பிறக்கிறாங்க, அவங்க பிறக்கிறதுனால அவங்களுடைய கேரக்டர் உண்மையாகவே டிசைன் ஆகுதா, அதில் உண்மையாகவே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம டாரோ கார்டு ரீடிங்லேயே அதை பார்க்கலாம். இப்போது 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு ஒரு தேதிக்கான அவங்களோட கேரக்டர் என்ன, ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம டாரோ கார்டு ரீடிங்லேயே பார்க்கலாம். தாராளமாக இதில் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஃப்யூச்சர் ஃபார்காஸ்ட்டுக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். ஒரு பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு கான்டென்ட்டை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இது ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேம், எனக்கு இப்போ ஒரு டவுட்டு. இந்த மாதிரி நீங்கள் இந்த டேட்டை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள யாராவது இப்படி தான் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி நீங்கள் முன்கூட்டியே கணிச்சிருப்பீங்களே? என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 5ல் வரும். ஸோ 5ன்றது ஐம்பூத தத்துவம் இருக்குது, யூனிவர்ஸோடைய கனெக்ஷனான ஒன்று, ஸோ சிவனுடைய கனெக்ஷனான ஒன்று. அதனால தான் நான் இந்த ஃபீல்டு இப்போ இங்கே இருக்கிறேன். ஆஸ்ட்ராலஜின்ற ஒரு ஃபீல்டு. ஆமாம், என்னோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு லைஃப் பாத் நம்பர் கிடைக்கும். அந்த 5 நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 1ஆம் தேதி பிறந்தவங்க, 2ஆம் தேதி பிறந்தவங்க அப்படி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த் 111. ஆஹா, சரிங்களா? ஸோ அப்படி அதுலேயே 111 வருது. ஸோ அப்போ அந்த 1ன்றது அந்த தலைமைத்துவம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி அது எனக்கு சின்னதுலேருந்தே இருக்கும். நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கணும், நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்லாம் இருக்கும். முன்னிலை நின்று நம்ம ஒரு விஷயத்தை நடத்தணும், அப்படி நடத்துறது பெஸ்ட்டாக இருக்கணும், இந்த கேரக்டரிஸ்டிக்கும் அவங்களுக்கு வெளிப்படும். அப்போது இது நியூமராலஜி படி பார்த்தா இந்த தேதியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்கன்றது அது மாற்ற முடியாத ஒன்று. ஸோ அதை நம்ம டாரோ ரீடிங் மூலிமா அதை பார்க்க முடியுமா அப்படின்னா தாராளமாக முடியும். இப்போ நம்ம அதை தான் செய்ய போகிறோம். 16ஆம் தேதி பிறந்தவங்க அவங்களுடைய லைஃப்பில் அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா ரொமான்டிக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ லவ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. லவ் ரிலேஷன்ஷிப் தான் உலகத்தில் முதன்மை பிரதானம். அதை பேஸ் பண்ணி தான் மற்ற விஷயங்கள்லாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிறவங்க நிறைய லவ் மேரேஜ் தான். நான் லவ் மேரேஜ் பண்ணுறதே என்னுடைய லட்சியமே முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ட் என்னன்னா அன்பு தான் எல்லாமே உலகத்தில், அதை தாண்டி வேறு என்ன இருக்குது, அந்த ஒரு விஷயத்த முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறதுனால தான் அப்போ அன்பு சார்ந்து எல்லாமே அவங்களோட லைஃப்பில் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அப்படியான கேரக்டராக இருப்பாங்க. அண்ட் இவங்ககிட்ட ஒருத்தவங்க பழகிட்டாங்கன்னா அவங்களுக்காக உயிரே கொடுப்பாங்கன்னுவாங்க பார்த்தீங்களா, அது இவங்க செய்வாங்க. அந்த கேரக்டராக இருப்பாங்க. சூப்பர் மேடம். மேடம், இப்போ இந்த 16ஆம் தேதி பிறந்தவங்களுடைய லைஃப்பில் என்ன ப்ளஸ்ஸாக அமையுது மேடம்? ஸோ எங்களோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இழப்புகளை சீக்கிரமாக கடந்து வந்துடுவாங்க. என்ன மாதிரியான இழப்புகள் இருந்தாலும் அதை ஒரு நியூ பிகினிங்காக எடுத்து அதை ஈஸியாக மாற்றி அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் அவங்களுடைய உண்மையான ப்ளஸ்ஸே. அது சின்னதாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், லைஃப் லாங் அவங்க ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அது மிகப்பெரிய ப்ளஸ் அவங்களுக்கு. சூப்பர் மேடம். இந்த 16ஆம் தேதி பிறந்தவங்களுடைய லைஃப்பில் மைனஸாக என்ன மேடம் இருக்கும்? ஸோ எங்களுடைய மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பாராத சம்பவங்கள் இவங்களோட லைஃப்பில் நிறைய நடக்கும். அதுதான் அவங்களோட மைனஸே. ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா போயிட்டே இருக்கும். இப்போது சாம்பிள் சொல்கிறேன், ஒரு ரூட்டில் போயிட்டே இருக்கிறோம், ஒரு கார் பயணத்தில் நம்ம போயிட்டே இருக்கிறோம், ரோடு நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு 100 இதில் மெரிச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். சடனாக ஒரு மரம் விழுந்திருக்கு, இல்லை ஒரு பள்ளம் இருக்குது, அவன் 100 ஸ்பீடில் போகும்போது என்ன ஆகும்? ஆக்சிடென்ட், ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க லைஃப்பில் நடக்கும். இது இயற்கையாக அவங்களுக்கு உருவாக்கி விட்டுரும். அதுதான் ஆக்சுவலாக மைனஸே. அப்போ அந்த பயணம் தடைப்படும். அதுக்கப்புறம் திருப்பி ரெக்கவர் ஆகிட்டு அது அடுத்த ஆக்சிடென்ட் நோக்கி போவாங்க. ஆக்சிடென்ட் அவங்க நினைக்க மாட்டாங்க, ஓகே அடுத்த வாட்டி ஜெயிச்சிடலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன், எதிர்பாராத திருப்பு முனைகள்லாம் அவங்களோட மைனஸாக அமைச்சிரும் அவங்களுக்கு. இப்போ ஏற்பட்ட பாதையில் இருக்கும்போது மேடம் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, கூட இருக்கவங்க நிலைமை என்ன, பேசஞ்சர்ஸ் நிலைமை?
வேற என்ன பண்றது, கூட சேர்றவங்களுக்கு அதே நிலைமை அதே தான். வாடி தம்பி அடுத்த வாட்டி இன்னொரு ரைடு போலாம் அப்படிதான் இருக்கும். இதுதான் உங்களோட மைனஸ். சூப்பர். இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. ட்விஸ்ட் வைக்கிறேன், டர்னிங் பாயிண்ட் கொடுக்குறேன், இவங்களும் எதனா ஒன்று பண்ணி விட்டுருவாங்க. நல்லா போயிட்டு இருக்கிறது சொதப்பி விட்டுருவாங்க. அது மைனஸ். இவங்களும் கொஞ்சம் முந்திரி பருப்பு பாயசத்துல போடுறது. கண்டிப்பா. சூப்பர் மேடம். மேடம் 17ஆம் தேதி பிறந்தவங்க, அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்க லைஃப்ல நடக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ 17ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நினைவுகள் அதிகமாக இருக்கும். கடந்த கால நினைவுகள், பழைய நினைவுகள், இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கேரக்டரில் இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு தான் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களே. ஸோ பழசை மறந்துட மாட்டாங்க, பழசை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து அவங்களுடைய கேரக்டரில் எப்போவுமே இருக்கும். அண்ட் நல்ல ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி அவங்ககிட்ட இருக்கும். நீ எனக்கு என்ன செய்கிறியோ அதை நான் உனக்கு திருப்பி செய்கிறேன். அப்போது நீ எனக்கு என்ன மாதிரியான நன்மையை கொடுக்குறியோ அதே நன்மை நான் உனக்கு கொடுப்பேன். இவங்க கிட்ட வந்து சில பேர் வந்து ரிசீவராக மட்டும் இருப்பாங்க, கிவராக இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க கிவராகவும் இருப்பாங்க, அட் த சேம் டைம் ரிசீவ் பண்ணணும் ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ உணர்வுகளில் கூட ஒருத்தவங்க அங்கேருந்து கோபத்தை கொடுத்தா இவங்க அதே கோபத்தை கொடுப்பாங்க, இந்த ரியாக்ஷன். ஸோ பாசம் கொடுத்தா அந்த பாசத்தை கொடுப்பாங்க. ஆப்போசிட்டில் என்ன இருக்குதோ அதுதான் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பழசை மறக்கவே மாட்டாங்க, பழசை எப்பவுமே ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த 17ஆம் தேதி பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மேடம் ப்ளஸ் அமைச்சிருக்கும்? ஸோ இவங்களுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா நிறையா கொடுத்து உதவுற மனப்பான்மை இருக்கும். ஸோ இதில் ஒரு சூட்சமமாக அவங்க வச்சுருப்பாங்க, புண்ணியங்கள் சேர்த்துக்கிறேன் அப்படின்றது. புண்ணியத்துக்காக நான் இதை செய்கிறேன். அது என்னதான் அவங்களுடைய சுயநலமாக இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட் அது மற்றவங்களுக்கும் நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ பணம் ரீதியான கொடுக்கல் வாங்கல்லாம் நிறைய அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா அது அவங்களுடைய கேரக்டரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். பிற்காலத்தில் மற்றவங்க வந்து ஓகே இவங்க நிறைய கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லவங்க இவங்க, அப்படி ஒரு பிம்பத்தை கொடுத்துரும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒன்று இருக்கும், நான் இது கொடுக்குறதே நான் அந்த பேரை எடுக்கிறதுக்காக தான், அந்த புண்ணியத்தை சேர்க்கறதுக்காக தான் அப்படின்னு இருக்கும். பட் அது நிறைய இடத்துல அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இவங்க கேட்ட இடத்துலேருந்து கூட சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இவங்க கொடுப்பாங்க, அந்த ஒரு மைண்ட் செட் அது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். பொது நலத்தில் ஒரு சுயநலம்ன்ற மாதிரி இருக்காங்க மேடம். இப்போ இப்படிப்பட்டவர்களோட லைஃப்பில் என்ன மைனஸாக அமையும்? ஸோ உங்களுடைய மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒத்த ரோசா ஆண்களாக இருந்தால் பெண் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக மைனஸாக இருக்கும். அவங்களுடைய பெண் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே, இல்லை முடிவெடுக்க முடியாத விஷயம் எல்லாமே மைனஸாக இருக்கும். பெண்ணாக இருக்கிறாங்கன்னா டாமினண்ட்டாக இருப்பாங்க ரொம்ப. லைக் நீலாம்பரி கேரக்டராக வச்சுக்கலாமே, அந்த மாதிரி டாமினண்ட் அதிகமாக இருக்கும். அது வந்து மைனஸாக இருக்கும் இவங்களுக்கு. சில இடத்துல தான் ப்ளஸ், நிறைய இடத்துல மைனஸ். ஸோ அப்போ ஆண் பெண்ணுக்கு இப்படி இருக்கும். இந்த மாதிரியான பெண்களை தான் ஆனால் மேடம் பசங்களை தேடிட்டு இருக்காங்க. இவ்வளோ பொசசிவாக நம்மளே சுற்றி வர பசங்களுக்கு ஓகே, அந்த பெண்ணுக்கு மைனஸ் ஆகிடும் இல்லையா? புரியுது. அதுதான். அடுத்து 18ஆம் நம்பர், அப்படி அந்த ஒரு நம்பரில் பிறக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் போது, கேரக்டர் எப்படி இருக்கும் போது, மிக முக்கியமாக லைஃப்பில் நடக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ 18ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்னா, வெட்டு 1 துண்டு 2 இப்படியாப்பட்டவங்கள தான் இருப்பாங்க. டைலமாவில் இருக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்காது. பயாஸ்டாக போகிறது இப்படிலாம் இருக்கா, நடுநிலையாக போகிறதுலாம் இருக்காது. ஒன்று இந்த சைடு எக்ஸ்ட்ரீம், இல்லை இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம், இப்படி இருக்கும். நிறைய அவங்களுடைய கட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. என் மனசில் இது சரின்னு பட்டுது, நான் செய்கிறேன், அவ்வளோதான், அப்படி இருப்பாங்க. ஸோ முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் வந்து தனித்து இருக்கணும்னு நினைப்பாங்க. யாரையும் கேட்டு சஜஷன் கேட்டு எடுக்கிறது, நிறைய பேரை கலந்து ஆலோசிக்கிறது, இதெல்லாம் இருக்காது. அப்படி இருந்தாலும் ஃபைனலி அவங்க எடுக்கிறது தான் முடிவாக இருக்கும். ஸோ அது மாதிரி தனிமைக்கான ஒரு விஷயத்த நிறைய கையில் எடுப்பாங்க. இண்டிபெண்ட் வேறு, லிபரேஷன் வேறு. ஸோ ரெண்டுத்துக்கும் சுதந்திரம், விடுதலை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்க விடுதலை பிரியராக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து ஒரு விடுதலைக்குரியதாக இருக்கணும், அப்போ வந்து அதில் நான் நிற்பேன், அப்படியான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. இப்போ இப்படிப்பட்ட கேரக்டருக்கு அவங்க லைஃப்பில் நடக்க என்ன ப்ளஸ்ஸான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும்? ஸோ இவங்களுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது
நிறைய பேர்கிட்ட இவங்க வந்து பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ த்ரூ சோஷியல் மீடியா வாட் எவர் இட் இஸ். ஆனால் அந்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, நிறைய பீப்புள்ஸை வந்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸோடலாம் கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ அது உண்மையாகவே அவங்களோட ப்ளஸ்ஸாக இருக்கும். அண்டு இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கவங்க அவங்களுடைய லைஃப்பில் என்ன மைனஸ் அமையும்? ஸோ எங்களுடைய மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் வந்து லிபரேஷனாக இருக்கணும்னு நினச்சாலும், ஒரு இதுதான் வேணும் அப்படின்னு இருந்தால் கூட, தைரியமான மனநிலைமையோடு இருந்தால் கூட, அட் த சேம் டைம் இவங்களுக்குள்ள இரக்க குணமும் அதிகமாக இருக்கும். அந்த இரக்க குணத்தால் எல்லாரும் நம்பி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இந்த அமெரிக்காவில் இருக்க ஃப்ரெண்டுக்கு ஜிபே பண்ணக்கூடாதுன்றீங்க. ஜிபே அங்கே கிடையாது, பேபால் இருக்கு, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு, வெஸ்டர்ன் யூனியன் இருக்கு. அங்கே ஒரு கஷ்டமா இருக்கு, எனக்கு வந்து ஒரு $100 சேஞ்ச் பண்ணி விடுங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்னா பண்ணிடுவாங்க. ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்றது, அதுதான் அவங்களுடைய மைனஸ். அங்கே உண்மையாகவே அவங்களுக்கு தேவைப்படுமா இல்லை சும்மா கேட்குறாங்களான்னு தெரியாது. ஸோ ஒரு தேவை இருக்கா, அவங்களுக்கு உண்மையாக அது தேவை இருக்கா, உண்மையாக பொய்யா தெரியாமல் இரக்க குணத்தால் நிறைய விஷயத்தை இழப்பாங்க. அது அவங்களுடைய மைனஸ். அவங்க லைஃப்பில் அவங்க கேரக்டர் எப்படி இருக்க போகுதுன்றதை சொல்லிட்டீங்க. அண்ட் அவங்க லைஃப்பில் என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும், மைனஸாக இருக்கும், என்னென்னலாம் மாற்றினா அவங்க லைஃப் மாறுன்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் கேட்டு கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் அவங்களுடைய லைஃப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் மேடம், இந்த வாழ்க்கையில் இந்த சீன் என் லைஃப்பில் நடந்தது, இப்போ ஏற்பட்ட சுச்சுவேஷனாக நான் அப்படி தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் மேடம் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவங்க ஷேர் பண்ணும் போது நம்மளுக்கே தெரியும். இன்னும் இந்த மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசிக்கிற மாதிரி வேணும்னா கூட நம்ம பண்ணலாம். அது கமெண்ட்ல அவங்க இன்ட்ராக்ட் பண்ணணும். கண்டிப்பாக மேடம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல வந்து சந்திக்கிறேன் மேடம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.